பேரன்பு கொண்டு அவையில் வீற்றிருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் மற்றும் மேடையில் வீற்றிருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் தேர்வில் வெற்றி பெற்று ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு பிரிவு ராமநாதபுரத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். என்னுடைய பேர் மணிகண்டன். என்னுடைய ஊர் சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி பக்கத்தில் வேலடிமடைன்னு ஒரு சின்ன கிராமம். அம்மா அப்பா 2 பேரும் விவசாயம்தான். அண்ணன் விஓவாக இருக்கார். தம்பி படிச்சிட்ருக்கான். சட்டக்கல்லூரியில் 5 வருஷம் சட்டம் படிச்சுட்டு ஒரு கேள்விக்குறி இருந்துச்சு, ப்ராக்டிஸ் போகலாமா இல்லை என்ன பண்ணுறது. ஏன்னா எங்கள் வீட்டில் நான் முதல் பட்டதாரி நான் தான். சட்டம் எடுத்து படித்தாச்சு, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு ஒரு கேள்விக்குறியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தேன். இதுக்கடையில் நிறைய நிகழ்வுகள்லாம் நடந்துச்சு. இப்போ கிராமத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நியாய விலை கடை, அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையம், அதுக்கப்புறம் விஏ விட்ட சிட்டாடங்கள் வாங்குறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் கரெக்டாக எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா என்னை தான் அனுப்பிச்சி விடுவாங்க. அங்கே போயிட்டு நடந்த சில நிகழ்வுகள்லாம் என்னை ரொம்ப பாதிச்சிச்சு. எப்படியாவது நம்மளும் ஒரு அரசு அதிகாரி ஆகணும், ஒரு ஊழல் கரைப்படையாமல் ஒரு நேர்மையான அதிகாரி ஆகணும் அப்படின்ற ஒரு வெறி என்கிட்ட இருந்துச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்போ என்னுடைய மாப்பிள்ளை வினோத் என்ன பண்ணாருன்னா, நானும் இங்கே தூத்துக்குடியில் தான் படிக்கிறேன், வா படிப்போம் அப்படின்னா. அவரோட சேர்ந்து பறவை மாதிரி வலசை புதல் நிகழ்வு மாதிரி நானும் இங்கே வந்துட்டேன் தூத்துக்குடி 2023 சுயமாக உட்காந்து நானாக படிச்சுட்டு இருந்தேன். அப்போ என்ன நான் கற்றுக்கிட்டேன்னா, எப்படிலாம் படிக்கக்கூடாதுன்றத நான் அப்போ கற்றுக்கிட்டேன். 1 வருஷம் எனக்கு நல்லா டைம் கிடச்சிச்சு. அப்போ கேட்பாங்க இந்த மாதிரி என்ன ஆக போகிற, என்ன படிக்க போகிற அப்படின்னு. நீ பாட்டில் ஒரு மூலையில் நீ பாட்டில் உட்காந்து புத்தகத்தை எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்க, என்ன படிக்க போகிற அப்படின்னு. ஒரு குரூப் 1 அதிகாரி ஆகணும் அப்படின்னு. எல்லாம் சிரிப்பாங்க, ஏடாவே ஆளை பார்த்த ஒரு மாதிரியாக இருக்கான், இவனெல்லாம் ஆக முடியுமா அப்படின்ற மாதிரி இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. நாங்களே 4-5 வருஷம் படிச்சுட்ருக்கோம். எல்லாம் நேரடியாக சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி. நான் 4-5 வருஷம் படிச்சுட்ருக்கேன், ஏன் தம்பி சட்டத்தை நீ பாட்டில் இங்கே போயிட்டு பயிற்சி எடுத்துகிட்டு ஒரு சிறந்த வழக்கறிஞர் ஆகலாமே அப்படின்னு. இல்லை, எனக்கு இதில் ஒரு ஆசை இருக்குது, நான் இனி வர்ற தேர்வு எழுதி பார்க்குறேன், அதோடு நிப்பாட்டாமல் தொடர்ந்து குரூப் 1 அடிக்கணும், யூபிஎஸ்சி அடிக்கணும்னு ஒரு வெறி இருக்குது, அதை அடிப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ கூட எங்கள் அம்மாட்ட கேட்டேன், அந்த மாதிரி மாமா போகலாம், அந்த மாதிரி ஒரு அச்சீவர்ஸ் மீட்டிங்னு ஒன்று வைக்கிறாங்க அப்படின்னு. அவங்களுக்கு நான் என்ன பதவியில் இருக்குன்னே அவங்களுக்கு தெரியல. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, போயிட்டு வா, வயலில் இப்போ தான் நெல் விதைச்சிருக்கோம், பறவை விரட்டணும், நாங்கள் வேலை இருக்குது, அப்பா வேறு வண்டிக்காரை கூப்பிட போகணும் அப்படின்னாங்க. அவட அண்ணனுக்கு சின்ன மீட்டிங்கு, அங்கே ட்ரைனிங் போட்டுட்ருக்காங்க, திருவாரூரில் இருக்கார், அதனால் அவரெல்லாம் வர முடியல. மாப்பிள்ளை வினோத்தும் தம்பி தினேஷும் என்னோட வந்திருக்காங்க. படிக்கிறவங்களுக்கு என்ன நான் சொல்ல விரும்புகிறேன்னா, தொடர்ந்து பயிற்சி எடுங்க, முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க, நிச்சயம் ஒரு நாள் நம்ம வெற்றி அடையலாம். எந்த காரணம் கொண்டும் நம்ம இந்த முன் வச்ச காலை பின் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதில் மட்டும் குறிக்கோளாக இருங்க, தொடர்ந்து படிங்க, நம்மளால் முடியாது எதுவுமே இல்லை. அது மாதிரி நம்ம இதுக்குள்ளே வரணும்னா முன்னாடி யோசிங்க. எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்குன்னு சொல்லுவாங்க. முன்னாடி நம்ம யோசிச்சிடணும், இதுக்குள்ளே தான் போக போகிறோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் நம்ம யார் என்ன சொன்னாலும் சரி நம்மளேருந்து பின்வாங்கவே கூடாது. வெறி கொண்டு போய் படிங்க, நம்மளால் முடியாது எதுவுமே கிடையாது. நான் அரசு பள்ளியில் தான் படித்தேன், அரசு சட்டக்கல்லூரி மதுரையில் தான் லா முடித்தேன், அரசு பணியில் இருக்கேன். அதனால் அந்த அரசுன்றதை நம்ம இதெல்லாம் பார்க்கக்கூடாது, அது ஒரு பெருமையாக நினைக்கிறேன். நான் 11th 12th சென்ட் மேரிஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலு மதுரையில் படித்தேன். அது கலெக்டரேட்லேருந்து ஃபண்டு கொடுத்தாங்க, அந்த மாதிரி நீங்கள் ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கலாம் அப்படின்னு. அங்கே படிக்கும்போது என்னுடைய பட்டப்பேர் கவர்மெண்ட் ஸ்கூல் தான், பேரே கவர்மெண்ட் ஸ்கூல் தான். நான் வரலாறு தான் அதில் இருப்பேன், கவர்மெண்ட் ஸ்கூல் தான் என்ன சொல்லுவாங்க. அதனால் எதுவுமே சிறுமை கொள்ளாமல் பெருமை கொள்ளணும். என்னுடைய ஊருக்கார் தான், யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பெருதர வாரான்னு சொன்னேன். யார் கணியன் பூங்குன்றனார், அந்த ஊர்லேருந்து வந்திருக்கோம், நம்ம எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த மோட்டிவேஷன் நமக்குள்ளே ஏற்படுத்திக்கிட்டே இருப்பேன். அந்த மாதிரி எல்லோரும் படிங்க, நிச்சயம் ஒரு நாள் மிகப்பெரிய உயர் அதிகாரியாக உங்களை சந்திக்கிறேன். இங்கே அரசு பணி அடைஞ்சிருக்கக்கூடிய நண்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள், உங்களுக்கு வழங்கப்பட்ட பணியை செவ்வனே செஞ்சு உங்களுக்கு வழங்கக்கூடிய ஊதியத்தை பெற்றுக்கிட்டு ஒரு பெருமை மிகு வாழ்வோம், ஊழலற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.